இடியாப்பம் செய்கிறதுக்கு எந்த அளவுக்கு மாவு சேர்க்கணும், எவ்வளோ ரேஷியோவில் தண்ணி சேர்க்கணும், நல்ல வெள்ளையாக பூ மாதிரி மெத்து மெத்துன்னு வரதுக்கு சோடா உப்பு சேர்க்காம சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் என்ன சேர்க்கணும், எப்படி மாவு சேர்த்து பக்குவமாக கிளறி பிசைஞ்சு எடுக்கணும். இடியாப்பாச்சில் மாவு போட்டு கஷ்டப்பட்டு கை வலிக்க வலிக்க பிழியாமல் பிழியறதே தெரியாமல் ரொம்ப ஈஸியாக எப்படி பிழியலாம் அப்படிங்கிறதுக்கும், இட்லி சட்டியில் வச்சு பக்குவமாக வேக வச்சு எடுக்கிறதுக்கும், இதுக்கு சைடிஷாக சர்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்பைசி பிரியர்களாக இருந்தீங்கன்னா மசாலா வறுத்து அரைச்சி சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கும், இதே தேங்காய் பால் சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னா தேங்காய் பாலை நல்லா கெட்டியாக எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கும், இடியாப்பம் செய்யறதுக்கு தேவையான எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் A to Z லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, இடியாப்பத்தை கஷ்டப்படாமல் பிழியறதுக்கு ஃபாயில் பாக்ஸை எப்படி யூஸ் பண்ணி பிழியலாம் அப்படிங்கிறதையும் டிப்ஸாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த வீடியோவை பார்க்காம இருக்கீங்க? இட்ஸ் டோட்டலி ஃப்ரீ. ஸோ டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. பார்க்கறதோட மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிப்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.